நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை துயரத்திற்கு எப்போதுமே ஆறுதலாக வஹீதான். அந்த கவலையின் போது முதல்ல ஒரு வசனம் இறங்குது. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கனா இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க, வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இது ஹிஜ்ரத்தின் போது இறங்குது. நபியே நீங்க சொல்லுங்க, நான் எங்கு சென்றாலும் கண்ணியத்தோடு செல்ல வேண்டும், எங்கிருந்து வெளியேறினாலும் கண்ணியத்தோடு வெளியேற வேண்டும், எனக்கு அதிகாரத்தை கொடு என்று துவா செய்யுங்கன்னு சொன்னான். பாருங்க, அந்த நேரத்தில் இறங்கின இந்த அற்புதமான வசனம் நான் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். இந்த துவாவை நீங்க எந்த இடத்துலையும் ஓதலாங்க, எங்கனாலும் ஓதலாம். அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, எங்க போனாலும் இந்த ஆயத்தை ஓதுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் இந்த ஆயத்தை ஓதலாம். யாரெல்லாம் நான் வெளியே போறேன் கண்ணியமாக ஆக்கு, உள்ள வர்றேன் கண்ணியமாக ஆக்கு. நீங்கள் இந்த வசனத்தை எந்த இடத்தில் ஓதினாலும் பொருந்தும். ஒரு விழாவுக்கு போறீங்க இல்லையா, எங்க போனாலும் வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். ரெண்டாவது விஷயம், அப்பதான் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை கொடு. இதுல என்ன செய்தி இருக்குது? அதிகாரம் இல்லாம உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. வெறும் தக்வாவை கொண்டு, வெறும் பேணுதலை கொண்டு, வெறும் தொழுகையை கொண்டு, வணக்கத்தை கொண்டு இந்த முஸ்லிம்கள் எதையா சாதிக்க முடியுமா? இல்ல, அதிகாரம் வேண்டும். மக்கால இருந்த வரைக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அல்லாஹ் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறான், நபியே என்கிட்ட அதிகாரத்தை கேளுங்க, மதீனா சென்றதும் அந்த அதிகாரம் உங்களுக்கு வரப்போகிறது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கிறான். அதிகாரத்தை கேளுங்க. அப்ப இந்த துவாவோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புறாங்க. உடன் அபூபக்கரும் கிளம்புறாங்க.